கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். மீண்டும் உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கு ஒரு முக்கியமான செய்தியை நம் ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்துவாராக. இந்த நாளிலே நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 14, 15 வசனங்கள் விதமாய் சொல்லுகிறது. 15வது வசனம் இப்படி சொல்லுகிறது: அதை வெறுத்து விடு, அதன் வழியாய் போகாதே, அதை விற்று விலகி கடந்து போ அப்படின்னு சொல்லுது. இன்றைக்கு எல்லாருக்கும் இது ஆசைதான். நான் தப்பு செய்யக்கூடாது, நான் பரிசுத்தமா வாழணும் இல்லைங்களா, நான் பாவம் செய்யக்கூடாது, இந்த காரியத்துக்கு நான் அடிமையாக கூடாது, தொடர்ந்து இந்த காரியத்தை நான் செய்யக்கூடாது அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஆசைதான். யாரும் விரும்பி போய் பாவம் செய்யறது எல்லாரும் இல்லை, ஒரு சிலர் வேணா இருக்கலாம். ஆனா நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த காரியத்துல இருந்து நான் விடுபடணும். மனிதர்கள் 2 காரியத்துல என்ன ஆயிடுறாங்கன்னா விழுந்து போறோம். ஒண்ணு பணம், இன்னொன்னு பாசம். இந்த 2ல தான் நம்ம என்ன பண்ணிடுறோம், வீக்கா இருக்கோம். பாசத்துக்கு நம்ம வீக்காயிரும் இல்லையா? ஆனா அதனால என்ன பண்ணுது, வேதனைகள் அதிகமாகுது. அந்த வேதனைகள்னால என்ன செய்யறோம், ஓகே இவங்க கிட்ட நம்ம பேசக்கூடாது இல்லையா, இவங்க கிட்ட நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, பேசவே கூடாது அப்படின்னு நம்ம நினைப்போம். அது நம்ம அறியாம என்ன பண்ணிடுவோம், அந்த காரியத்தை திருப்பி 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 செஞ்சு அது வேதனையை தான் நமக்கு வரும். அதை விட்டு விலகுன்னு சொல்றாங்க. ஆனா நம்ம விலக முடியல. இன்னைக்கு ஒரு ஆவியானவர் நமக்கு ஒரு நல்ல காரியத்தை நம்ம கற்றுக்கொள்ள, ஒரு வழிமுறைகளை கற்றுக் கொடுக்க போகிறார். என்ன தெரியுங்களா, இது நான் உங்களுக்கு சொல்றதுனால என்னுடைய அனுபவ ரீதியா நான் உங்களுக்கு ஒரு காரியம் சொல்றேன். நிறைய காரியத்தை நான் விட்டு விலகணும்னு நான் ரொம்ப ட்ரை பண்ணேன், ரொம்ப நாளா ட்ரை பண்ணேன். என்னுடைய சுய முயற்சிகள் எல்லாமே தோல்வியாய் போயிடுச்சு. மனதிற்கு ரொம்ப சஞ்சலத்தையும் வேதனையும் கண்ணீரையும் கொடுத்ததா இருந்தது. அதன் பிறகு ஆவியானவருடைய துணையை நாடி முழுவதுமாக ஒப்பு கொடுத்தேன். ஆண்டவரே, என்னால் இந்த காரியத்தை விட்டு வெளியேற என்னால் முடியவில்லையே, எனக்கு ஏதாவது நீங்க செய்யுங்க அப்படின்னு சொல்லி நான் ஆண்டவர்கிட்ட கேட்கும் பொழுது ஆவியானவர் எனக்கு கற்றுக் கொடுத்த காரியம், எந்த காரியத்தை நீ வெறுக்க வேண்டும் என்று நீ நினைக்கிறாயோ அந்த காரியத்தை குறித்து வெறுப்பை உண்டாக்கு, அதுல இருக்கிற நெகட்டிவா நீ பேசு. புரியுதா உங்களுக்கு? தீமையை நீ என்ன பண்ணு, முதல்ல வெறுக்க ஆரம்பி, நன்மையை விரும்ப ஆரம்பி அப்படின்னு சொன்னாரு. நல்லா இருக்குல்ல கேட்கறதுக்கு? ஆனா ஒரே நாள்ல முடியுமா? முடியாது. இந்த பிராக்டிஸ் என்ன பண்ணும், தொடர்ந்து நீங்க முயற்சி பண்ணணும். நான் அப்படிதாங்க ஒரு காரியத்துல இது மேல ஒரு வெறுப்பு வரணும் அப்படின்னா முதல்ல அந்த காரியத்துல இருக்கிற நெகட்டிவா பார்க்க ஆரம்பிச்சேன். அதுல இருக்கிற தீமைகளை மட்டும் என்ன பண்ண ஆரம்பிச்சேன், பார்க்க ஆரம்பிச்சேன். இது பண்ணா இது தீமை, இது பண்ண எனக்கு வேதனை, இது பண்ண எனக்கு மன கஷ்டம், இது பண்ண எனக்கு சஞ்சலம், இது பண்ண எனக்கு அவமானம், இது பண்ண என்னுடைய வாழ்க்கையில முயற்சிக்கு என்னுடைய ஆசீர்வாதத்திற்கு இது தடை அப்படின்னு சொல்லி அந்த காரியத்தின் மீது நான் என்ன பண்றேன்னா ஒரு வெறுப்பை நான் உண்டாக்குகிறேன். இது அந்த காரியத்துல நான் வெறுப்பை உண்டாக்க 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 என்னுடைய ஆத்துமா, என்னுடைய இறுதி என்ன பண்ணுதுங்க, அதை கேட்குது. அப்போ என்ன பண்ணுதுன்னா அந்த இருதயமும் ஆத்துமாவும் அதை வெறுக்க ஆரம்பிக்கிறது. அப்ப வெறுக்கிறப்ப ஈஸியா என்ன, நான் அந்த காரியத்தை விட்டு வெளியில வந்துடுறேன் இல்லையா? ஆனா இன்னைக்கு நிறைய பேர் என்ன செய்யறோம், மொபைல்ல ரொம்ப நேரம் நம்ம பார்க்க கூடாது இல்ல அப்படின்னு நினைக்கிறோங்க. நான் இந்த தப்பு பண்ணக்கூடாது, இந்த பர்சனோட பேசக்கூடாது, இந்த பர்சன்ட்ட நான் ரொம்ப நேரம் என்ன பண்ணக்கூடாது, ஃப்ரெண்ட்ஷிப் வைக்க கூடாது, அவங்களுடைய ரிலேஷன்ஷிப் கட் பண்ணணும், அவர்களுடைய உறவுகளை நான் கட் பண்ணணும் இல்லையா? இதெல்லாம் பாவம் உங்களுக்கு தெரியும், ஆனா உங்களால அதை மேற்கொள்ள முடியல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க கிட்ட இருக்கிறதால நெகட்டிவே பாருங்க. நான் நிறைய பேருக்கு கவுன்சிலிங் பண்ணுவேங்க. நிறைய வாலிப பிள்ளைங்களும் சரி பெரியவங்களும் சொல்லுவாங்க, நான் இந்த பர்சன்ட்ட இவங்க கிட்ட பேசுறத நிறுத்தணும்னு நான் நினைக்கிறேன், ஆனா இது பாவம் எனக்கு தெரியுது, ஆனாலும் என்னை மீறி நான் பேசுறேன், என்னால பேசாம இருக்கவே முடியல. அப்ப நான் சொல்லி கொடுக்கிற காரியம் என்ன தெரியுமா, அவர்கள் உங்களுக்கு செய்த தீமை, அந்த பர்சன்ட்ட இருக்கிற நெகட்டிவா மட்டும் ஃபோக்கஸ் பண்ணு. நான் பேசிக்கா சொல்லுவேன், நான் ரொம்ப பாசிட்டிவான பேசுவேன், ஆனா பாவத்துல மட்டும் நெகட்டிவா மட்டும் தான் பேசுவேன். அந்த பாவமான காரியத்துல நீங்க நெகட்டிவா மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி பேசிட்டே இருங்களேன், உங்க இருதயம் அதை ஏற்றுக்கொள்ளும். எஸ், இவ ரொம்ப மோசம், இந்த பர்சனோட பேசினா என் லைஃபுக்கு அது ஆபத்து, இவங்களோட பேசினா என்னுடைய வாழ்க்கையை நான் அழிச்சுக்க போறேன், இந்த காரியத்தை நான் தொடர்ந்து செய்யறதுனால எனக்கு அநேக காரியம் லாஸ்
இழப்பு வரும் அப்படிங்கிறத முதல்ல நம்ம ஆத்துமாவும் இருதயமும் என்ன பண்ணிடும், அதை அக்ரி பண்ணணும். ஏற்றுக்கொள்ளுச்சுன்னா அந்த பிரச்சனையில இருந்து நீங்க ஈஸியா வெளில வந்துடணும். இத ஃபர்ஸ்ட் நான் ட்ரை பண்ணேன், எனக்கு ரொம்ப ஜெயம் கிடைச்சது. எதுலையுமே இப்ப நான் அடிக்டாக இல்லை, எதுவுமே நான் மேற்கொள்ளல. ஏன்னா ஏசப்பா எனக்கு அந்த ஃபார்முலா கற்றுக் கொடுத்துட்டாரு. எனக்கு கற்றுக் கொடுத்த ஃபார்முலாவை நான் நிறைய பேருக்கு சொல்ல ஆரம்பிச்சேன். ஆனா அதுக்கு நீங்க நினைக்கலாம், ஓகே நீங்க சொல்றீங்க, நான் இதை இன்னைக்கு ட்ரை பண்றேன், நாளைக்கு அது விட்டுருவேனா? நோ, இல்ல. தொடர்ந்து முயற்சி பண்ணுங்க, தொடர்ந்து முயற்சி பண்ணுங்க. அந்த காரியத்தை விட்டு நீங்க வெளியில வர்ற வரைக்கும் தொடர்ந்து அந்த காரியத்தை குறிச்சு நெகட்டிவா பேசிட்டே இருங்களேன், கண்டிப்பா நீங்க முற்றிலுமா வெளில வந்துடுவீங்க. அந்த காரியத்துல இருக்கிற ஆணி வேறே பிடுங்கப்படும். திரும்ப அந்த அந்த நினைப்பே உங்களுக்கு வராதுங்க. இப்ப ஒரு உதாரணமா சொல்றேனே, நீங்க ஒரு பர்சனை நேசிக்கிறீங்க, அது தப்புன்னு உங்களுக்கு தெரியுது, ஆனா அதுல இருந்து என்னால வெளில வர முடியல அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, அந்த அந்த நபர்கிட்ட அந்த மனிதர்கிட்ட இருக்கிறதான நெகட்டிவ், அவங்க பேசின நெகட்டிவ், அவங்க கேரக்டர்ல இருக்கிற நெகட்டிவ் அப்படிங்கறத மட்டும் நீங்க போக்கஸ் பண்ணுங்களேன். அந்த பாசிட்டிவ விட்டுருங்க, நெகட்டிவ மட்டும் போக்கஸ் பண்ணுங்க. இவர் இவ்வளவு மோசமான பர்சன், இவர்கிட்ட இருந்தா என்னுடைய பீஸ்ஃபுல் போயிடும், என்னுடைய சமாதானம் போயிடும், என்னுடைய லைஃப் போயிடும் அப்படின்னு நீங்க திருப்பி 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 உங்க ஆத்மாவுக்கு சொல்ல 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 உங்க ஆத்துமாக்குள்ள, உங்க இருதயத்திற்குள்ள இருக்கிற அவருடைய நினைவுகள் வேரோடு பிடுங்கி எறியப்படும். திரும்ப நீங்களே நினைச்சாலும் அந்த பர்சன் நினைவு வராது. எப்படி இவ்வளவு கரெக்டா சொல்றீங்க? எப்படி அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நான் அனுபவிச்சிருக்கேன் நிறைய காரியங்கள்ல, அதை வேரோடு பிடுங்கி எரிஞ்சிருக்கிறத நான் ஃபீல் பண்ணிருக்கேன். நான் ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா நிறைய சினிமா பாட்டு பாடுவேன். அந்த ரட்சிக்கப்படுறதுக்கெல்லாம் முன்னாடி பாத்தீங்கன்னா டிவி வேல்யூம் அதிகமா வச்சுட்டு அந்த பாட்டோட சேர்த்து நானும் நல்லா பாடுவேன். ஆனா ரட்சிக்கப்பட்ட பிறகு, அது பாவம்னு தெரிஞ்ச பிறகு ஆண்டவர்கிட்ட இப்படிதான் நான் கேட்டேன், அதுல அதனால எனக்கு என்ன நன்மை இல்ல, அதை என்னால நான் மேற்கொள்ளணும். இது பாடுறதுனால என்னுடைய பரிசுத்தம் போகுது, தேவையில்லாத சிந்தைகள் வருது, தேவையில்லாத என்னுடைய நினைவுகள் தப்பா போகுது அப்படின்னு நினைக்க நினைக்க இப்ப ஒரு பாட்டு கூட என் மெமரியில இல்ல, ஆண்டவர் மட்டும்தான் இருக்காரு. ஏன் சொல்றேன்னா, இது மாதிரி பல காரியங்கள் இருக்குங்க. நான் சும்மா உதாரணத்துக்கு தான் இதை சொன்னேன். சோ நான் என் வாழ்க்கையில இந்த காரியத்தை எனக்கு இயேசு சுவாமி கற்றுக் கொடுத்தா, பல காரியத்தின் ஆணி வேர்கள் பிடுங்கப்பட்டு எரிந்து போடப்பட்டது. இப்ப நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன்னா, நான் சந்தோஷமா, ஒரு சமாதானமா, ஒரு பரிசுத்தமா வாழ்ந்துட்டு இருக்கிறக்கு ஏசப்பா எனக்கு கிருபை கொடுத்து ஒரு ஃபார்முலா கற்றுக் கொடுத்திருக்கார். அததான் நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்றேன். நீங்க ட்ரை பண்ணி பாருங்களேன். உங்களுக்கு என்னென்ன காரியத்துல இருந்து நீங்க வெளியில வரணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அந்த காரியத்துல இருக்கிற மைனஸ பேசுங்க, நெகட்டிவ பேச ஆரம்பிங்க, பேசிட்டே இருங்க. ஒரு நாள் ஆகாது, கண்டிப்பா ஒரு நாள் நீங்கள் ஜெயம் எடுத்தே தீர்வீர்கள். அந்த பாவத்திலிருந்து நீங்கள் முற்றிலுமாக வெளியேறி அந்த ஆணி வேர் பிடுங்கி எறியப்படுகிறதை நீங்களே உணர்வீர்கள். கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். God bless you.